வெல்கம் டு தி விசில். நான் பீட்டர் ரெமிஜியஸ். ஃபேமிலி படத்தோட ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நாம ஸ்மால் பட்ஜெட்டா 1 கோடிக்குள்ளேயே செமையா ஒரு கதை பண்ணலாம். ஏன் 1 கோடி? பாகுபலி மாதிரி 500 கோடிக்கு பிரம்மாண்டமா படம் எடுங்க. புஷ்பா 2 படம் வந்து இந்த வாரம் ரிலீஸ் ஆகுது. இந்தியா முழுக்க கிராண்ட் ரிலீஸ் பண்றாங்க. 1000 கோடி வசூல்லாம் அசால்ட்டா அடிக்க போகுது அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ப்ரீ ரிலீஸ்லேயே பயங்கரமான ரெக்கார்ட்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பெரிய தகவல்கள் கேட்டுக்கிட்டு இருக்கோம். அப்படியே இந்த பக்கம் பார்த்தோம்னா தமிழ்ல இந்த வாரம் ஒரே ஒரு படம் தான் ரிலீஸ் ஆகுது. அதுதான் இந்த ஃபேமிலி படம். டைனோசர்ஸ் படத்துல நடிச்சிருந்த உதய் கார்த்திக், விவேக் பிரசன்னா இவங்களை தவிர்த்து பெரிய அளவுல தெரிஞ்ச முகங்கள் எதுவுமே இல்ல. டைரக்டருக்கும் இது முதல் படம் நினைக்கிறேன். ஸோ படம் எப்படி இருந்துச்சு, என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சு அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். தம்பி என்ன சங்கரா இல்ல ராஜமௌலியா? நம்பி காசை போட சினிமால இயக்குனர் ஆகணும்னு கனவோட சுத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு ஹீரோ தொடர்ந்து எந்த வாய்ப்புமே கிடைக்காம கஷ்டப்பட்டு கடைசியில கிடைச்ச வாய்ப்பும் கை நழுவி போனதுக்கு அப்புறம் அவனோட குடும்பமே அவன் சினிமா எடுக்கிறதுக்காக சப்போர்ட் பண்ணா என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறது தான் இந்த ஃபேமிலி படத்தோட ஒன்லைன். எந்த விதமான சினிமா பின்புலமும் இல்லாம சினிமால எப்படியா சாதிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கனவோட ஆசையோட சுத்திட்டு இருக்கவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அப்படியான ஒருத்தர் தான் இந்த படத்தோட ஹீரோ தமிழ். இவர் ஒரு ஆஸ்பைரிங் ஃபில்ம் மேக்கர், அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் ஒர்க் பண்ணிட்டு சொந்தமா ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் எடுத்துட்டு எப்படியாச்சும் ஃபீச்சர் ஃபிலிம் எடுத்துடணும், டைரக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போராடிட்டு இருக்காரு. தொடர்ந்து எந்த வாய்ப்புமே கிடைக்காம கஷ்டப்பட்டு இருக்காரு. கடைசியில ஒரு வாய்ப்பு கிடைக்கிற மாதிரி வந்து அந்த வாய்ப்பும் கை நழுவி போயிடுது. வாய்ப்பு பறிபோனது இல்லாம அந்த ப்ரொடியூசர் வந்து இவரோட கதையை மட்டும் வாங்கிட்டு இவர் ஏமாத்திரவும் செஞ்சிடறாரு. ஹீரோக்கு வந்து அவ்வளவுதான், நம்ம லைஃபே முடிஞ்சிருச்சு, கரியரே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடஞ்சு போய் உட்காரும்போது அவரோட குடும்பமே ஓகே நம்மளே இருக்க காசெல்லாம் சேர்த்து போட்டு ஒரு படத்தை எடுப்போம் அப்படிங்கிற ஒரு விபரீதமான ரிஸ்கான ஒரு முடிவை எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சு, ஃபேமிலி சப்போர்ட் வச்சு ஹீரோவால படம் பண்ண முடிஞ்சதா, அந்த ப்ராசஸ்ல ஃபேமிலியில் என்னென்ன பிரச்சனைகள் வந்துச்சு, இதுக்கு நடுவில் ஹீரோட காதல் என்னாச்சு, இதெல்லாம் தான் இந்த படத்தோட மீதி கதை. நம்மள மாதிரி ஆளுங்கெல்லாம் படத்தை பார்க்கறதோ நிறுத்திக்குமே தவிர எடுக்கணும்லாம் ஆசைப்படக்கூடாதுப்பா. ஆக்சுவலாக இந்த படத்தோட அந்த பேசிக் லைன் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்துச்சு. ஏன்னா நிறைய பேருக்கு கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு லைனாக தான் இருக்கும். எல்லாருக்குமே ஏதோ ஒரு ஃபீல்டில் சாதிக்கணும்னு ஆசை இருக்கும். ஆனால் கரியர் முக்கியமா, கனவு முக்கியமா, ஃபேமிலி சப்போர்ட் இருக்குமா இல்லையா, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளுக்கு நடுவில், நிறைய டயலமாக்கு நடுவில் தான் நிறைய பேர் சிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி எல்லாருக்குமே கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு லைனாக தான் இந்த படத்தோட பேசிக் ஐடியா இருந்துச்சு. இப்படியான ஒரு லைனை வச்சுக்கிட்டு சினிமாவில் சாதிக்கணும்னு ஆசைப்படுற ஒரு ஹீரோ, அவருக்கு அங்கே நடக்கிற ஸ்ட்ரகிள்ஸ், அதெல்லாம் தாண்டி அவர் சாதிக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணுற ஃபேமிலி அப்படிங்கிற விஷயங்களை வந்து ஒரு மெலோ ட்ராமாவாக போரிங்காக கூட எடுத்துருந்துருக்கலாம். ஆனால் அப்படியெல்லாம் எதுவுமே இல்லாமல் எல்லா விஷயத்தையுமே ஒரு மாதிரி சர்காஸ்டிக்காக ஜாலியாக ட்ரீட் பண்ணி ரொம்ப ஃபன்னான ஒரு படமா தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட அந்த ஃபேமிலி செட்டப்பே ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்துச்சு. பழைய ஜிம் ஒன்று வச்சுக்கிட்டு அதை எந்த வகையிலும் டெவலப் பண்ணாம அப்படியே வச்சு ஓட்டிட்டு இருக்கக்கூடிய அப்பா, வீட்டு வேலைகள் செஞ்சுக்கிட்டு சைட்ல டைலரிங் ஒர்க்கும் பண்ணிக்கிட்டு ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய அம்மா, மெட்ராஸ் ஹைகோர்ட்ல வக்கீலா இருக்கக்கூடிய பெரிய அண்ணன் சமுத்திரம் சரத்குமார், அடுத்து பிபிஓல நைட் ஷூட் பார்த்துட்டு இருக்கக்கூடிய சின்ன அண்ணன், பென்ஷன் பணத்துல ரிலாக்ஸா ஜாலியா வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய தாத்தா, இவங்களுக்கு நடுவில் சினிமாவில் எப்படியா சாதிச்சு ஆகணும் அப்படின்னு போராடி இருக்கக்கூடிய ஹீரோ. இந்த ஃபேமிலி செட்டப் வந்து ரொம்பவே இம்ப்ரெசிவா இருந்துச்சு. அதுக்கு முக்கியமான காரணம் காஸ்டிங் அண்ட் கேரக்டரைசேஷன். ஒரு கேரக்டர் டிசைனுமே ரொம்ப யதார்த்தமாவும் இம்ப்ரெசிவாவும் இருந்துச்சு. அதுலயும் குறிப்பா அதுக்கு அவங்க தேர்ந்தெடுத்திருந்த நடிகர்கள், யூசுவலா ஒரு ஃபேமிலி அப்படின்னு சொல்லி எடுத்தோம்னா ஒரு கேரக்டருக்கும் ஒரு ஆர்டிஸ்ட் நம்ம மைண்ட்ல வருவாங்கல்ல, அந்த மாதிரி எல்லாம் இல்லாம நிறைய புதுமுகங்களை வந்து நடிக்க வச்சிருக்காங்க. ஒரு சில ஃபேசஸ் மட்டும் தான் நமக்கு பார்த்த மாதிரி இருக்கு. அதுவும் கம்மியான படங்கள்ல தான் பார்த்திருப்போம் அவங்கள. அந்த வகையில ஒவ்வொரு கேரக்டரும் அதுக்கு அவங்க தேர்ந்தெடுத்த நடிகர்களும் ரொம்பவே சிறப்பான தேர்வுன்னு சொல்லணும். அது மாதிரி ஒவ்வொரு கேரக்டருக்குள்ளேயும் இன்னொரு கேரக்டர் கூட என்ன மாதிரி பாண்ட் இருக்கு அப்படிங்கறதையுமே ரொம்ப அழகா எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. அதே போல இதுல இருக்கக்கூடிய எல்லா கேரக்டருக்குமே தேவையான இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. யாருமே டம்மி கிடையாது. எல்லா கேரக்டருக்குமே ஏதோ ஒரு மொமெண்ட் வரும். அந்த மொமெண்ட்ல அவங்க தான் ஸ்கோர் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி படம் முழுக்கவே இருந்துச்சு. அடுத்ததா ஹீரோவோட அந்த சினிமா வாய்ப்பு தேடி அலையக்கூடிய அந்த ஜர்னி, அதை வந்து முடிஞ்ச வரைக்கும் சுவாரஸ்யமாகவும் கன்வின்சிங்காகவும் எடுத்திருக்காங்க. பெரிய பெரிய ஹீரோ டேட்லாம் இருக்கு. நல்ல கரெக்டான நாளாக வரும்போது ஒரு சிட்டிங் உட்கார வச்சிடறேன். கண்டிப்பா சார். இந்த சாப்பாடு ஜூஸுக்குலாம் பே பண்ணிட்டியாப்பா? பண்ணிட்டேன் சார், நான் பண்ணிட்டேன். அப்படியே ஒரு 200 இருந்தால் கொடுத்துட்டு போயேன், டோட்டல் பண்ணும். மீடியா அண்ட் சினிமா ஃபீல்டில் இருக்கக்கூடிய நபர்கள் நிறைய பேருக்கு பயங்கரமா கனெக்ட் ஆகக்கூடிய நிறைய ஃபன்னான காட்சிகளுமே இதுக்குள்ள இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி சொந்தமா படம் தயாரிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க அப்படின்னா என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே சுவாரஸ்யமாகவும் ரியாலிட்டியாகவும் கன்வின்சிங்காகவே பண்ணியிருக்காங்க. இதுவும் படம் தான், ஃபேமிலி படம். அதே போல இந்த எமோஷன்ஸ், காமெடி இது ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணியிருந்த விதம் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஏதோ ஒரு கேரக்டர் வந்து சினிமாவில் வர மாதிரி பயங்கர மோட்டிவேஷனலா பேசுற மாதிரியான ஒரு காட்சி வரும்போது கூடவே அது பக்கத்தில் இருக்க கேரக்டர் வந்து அதை பயங்கரமா கிண்டல் பண்ணி டேமேஜ் பண்ற மாதிரியான ஒரு டயலாகும் வச்சிருந்தாங்க. இதனால அங்கங்க எமோஷனல் சீன்ஸஸ் இருந்தாலும் ஓவரா நெஞ்ச நக்கிற மாதிரி இல்லாம, ஓவரா மோட்டிவேஷனல் பேசுற மாதிரிலாம் இல்லாம கலகலன்னு ஜாலியா போற மாதிரி தான் இந்த படம் இருந்துச்சு. இப்ப கூட ஒரு பெரிய ஹீரோக்கு கதை சொல்ல தான் போயிருக்கான். அவன் ரொம்ப வருஷமா கதையா சொல்லியிருந்தாங்கிறான். அடுத்ததா பெர்ஃபார்மன்ஸ் பத்தி பார்த்தோம்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி காஸ்டிங்கே ரொம்ப சரியான நடிகர்களை தேர்ந்தெடுத்துட்டாங்க அப்படிங்கறனால எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸுமே ரொம்பவே கன்வின்சிங்கா இருந்துச்சு. லீட் ரோல் பண்ணிருக்கக்கூடிய உதய் கார்த்திக், இவர் ஆல்ரெடி டைனோசர்ஸ் படத்துல லீடா பண்ணியிருந்தாரு. இந்த படத்துல ரொம்பவே நல்லா நடிச்சிருக்காரு. தமிழ் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பைரிங் ஃபில்ம் மேக்கரா நடிச்சிருக்காரு. சினிமாவில் எப்படியா சாதிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு இயக்குனர் ஆகணுங்கிற கனவோட இருக்கக்கூடிய ஒரு இளைஞன். இந்த படத்துல இவரை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு தமிழ்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான், அவனு இதே மாதிரி இயக்குனர் ஆகணும்ன்ற எண்ணத்தோட தான் இருந்துட்டு இருக்கான். அவனோட ஞாபகம் தான் வந்துச்சு. ராக் ஸ்டார்னா அனிருத்தா டிஎஸ்பி. இனிமே கதை சினிமா
உங்ககிட்ட வந்தா என்ன எது கொண்டு வேணாலும் அடிக்க. அடுத்ததா விவேக் பிரசன்னா. இவர் வந்து நம்ம மேயாதமான், சூரரை போற்று மாதிரியான படங்கள்ல பார்த்திருக்கிறோம். இவரோட பெர்ஃபார்மன்ஸ் சொல்லவே தேவையில்ல, ரொம்ப அட்டகாசமா நடிச்சிருக்காரு. சமுத்திரம் சரத்குமார் அப்படிங்கிற கேரக்டர் பேருக்கு ஏற்ற மாதிரியே தம்பிங்க மேல பயங்கர பாசமா இருக்கிறது, தம்பிங்களுக்கு ஏதாவது ஒன்று அப்படின்னா இறங்கி போய் சேருது, ஹெல்ப் பண்றதுக்கு எவ்வளவு எக்ஸ்ட்ரீமான போறதுன்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான கேரக்டர், ரொம்பவே நல்லா நடிச்சிருக்காரு. ஒருத்தனை நம்பிட்டு இருக்கிறது பதிலா நம்மள நம்பி நாமளே இறங்கலாம், ப்ரொடியூஸ் பண்ணலாம், படம் எடுக்கலாம். அடுத்ததா ஹீரோயின் சுபிக்ஷா. தமிழ் சினிமா டிப்பிக்கல் ஹீரோயினுக்கு உண்டான எல்லா விதமான லூசுத்தலங்கள் பண்றதுக்கான ஸ்கோப் இருந்தும் அது எதையுமே பண்ணாம ரொம்ப அழகா கியூட்டா நடிச்சிருக்காங்க. சின்ன சின்ன ரியாக்ஷன்ஸ் கூட ரொம்ப லிமிட்டா அளவா அழகா பண்ணிருக்காங்க. அப்போ உங்களுக்கு ஓகேவா? அடுத்தது அம்மா கேரக்டர் பண்ணிருக்கக்கூடிய ஸ்ரீஜா ரவி. இவங்களையுமே நம்ம ஒரு சில படங்கள்ல பார்த்திருப்போம். இந்த படத்துல ரொம்ப ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. எல்லா கேரக்டருக்கும் ஈக்குவலான ஒரு முக்கியமான கேரக்டர் தான் இவங்களுக்குமே. அம்மா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பெருசா க்ளோரிஃபை எல்லாம் பண்ணாம இயல்பா ஒரு அம்மா எப்படி இருப்பாங்க, பசங்கள்கிட்ட தொண சண்டை போட்டுட்டு இருக்கிறது, அவனுக்கு ஏதாவது உருப்படாம போயிடணும்னு பயத்துல அவனை திட்டிக்கிட்டு இருக்கிறது, யாராச்சும் அவனை தப்பா பேசிட்டு அந்த இடத்துல கோவப்பட்டு சண்டை போடுறதுன்னு சொல்லிட்டு எல்லா விதமான எமோஷன்ஸுமே ரொம்ப அழகா பண்ணிருக்காங்க. அடுத்தது ஹீரோட சின்ன அண்ணா பண்ணிருக்கக்கூடிய ஒரு ஆக்டர், அவரோட பேர் தெரியல, புது நடிகர் நினைக்கிறேன், அவருமே ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாரு. இந்த மாதிரி முக்கியமான கேரக்டர்ஸ் தாண்டி நிறைய சின்ன சின்ன கேரக்டர்ஸ் கூட இம்ப்ரெசிவா தான் இருந்துச்சு. பெரிய அண்ணியா நடிச்சிருக்கவங்க, எதுக்கு எடுத்தாலும் குறை சொல்ற ஒரு தாய் மாமா, ஹீரோயினோட அப்பா, அவரோட அடியால் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன கேரக்டர்ஸ் கூட இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருந்துச்சு. அதே போல தாத்தா கேரக்டர் பண்ணிருக்கக்கூடிய மோகன சுந்தரம், அவரோட கேரக்டரும் சரி, அவர் பண்ணக்கூடிய காமெடிகளும் சரி ரொம்பவே இம்ப்ரெசிவா இருந்துச்சு. அதுலயும் குறிப்பா டைரக்டர் மணிரத்னம் பத்தியும் ஐட்டம் சாங்ஸ் பத்தியும் அவர் பேசக்கூடிய அந்த காமெடி வந்து ரொம்பவே இம்ப்ரெசிவா இருந்துச்சு. அடுத்ததா மேக்கிங்குமே ரொம்ப நீட்டா பண்ணியிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு சின்ன பட்ஜெட்டா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் அந்த பட்ஜெட் லிமிடேஷன் விஷுவலா எங்கேயுமே தெரியாத மாதிரி அவ்வளவு கன்வின்சிங்கான ஒரு மேக்கிங் இந்த படத்துக்கு பண்ணிருக்காங்க. குறைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செகண்ட் ஹாஃப்ல வந்து படம் வேற வேற ட்ராக்ல மாறுற மாதிரியான ஒரு ஃபீல் கொஞ்ச நேரம் மட்டும் இருந்துச்சு. திரும்ப அந்த படத்தோட ஒரிஜினல் ட்ராக்கு வந்ததுக்கு அப்புறம் அது சரியாயிருச்சு. அதே போல ஒரு குறிப்பிட்ட சீன் கொஞ்சம் தேவையில்லையோங்கிற மாதிரி தோணுச்சு. ஹீரோ வந்து வீட்டுல சண்டை போட்டுட்டு ராபிடோ ஓட்டிட்டு இருப்பாரு. அப்படி ராபிடோல ஒருத்தர் டிராப் பண்ண போகும்போது அவர் குடிச்சிட்டு பிரச்சனை பண்ணக்கூடிய ஒரு நபரா இருப்பாரு. ஹீரோ அவரை டிராப் பண்ணதுக்கு அப்புறம் அவர் குடிச்சிட்டு காசு கொடுக்காம போறாரு. அந்த ஏரியா பசங்க எல்லாம் வந்து அவர் எல்லாருமே சேர்ந்து அடிக்கிறாங்க, காசு கொடுக்காம பிரச்சனை பண்றாங்க. இன்னும் சொல்ல போனா பொருள் எடுத்துட்டு கொலை பண்ண வராங்கன்ற அளவுக்கு மோசமானவங்களா ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டியை காட்டியிருக்காங்க. வட சென்னை மக்கள்னாலே ரவுடிசம் பண்ணக்கூடியவங்க தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தப்பான அபிப்பிராயத்தோட அந்த காட்சியை வச்சிருந்தது ஆட்சேபத்துக்குரியதா இருக்கு. மொரோவர் அந்த காட்சிக்கான நீடுமே படத்துல அதிக அளவுல இல்ல. ஹீரோ வந்து கோச்சிட்டு விட்டு போயிட்டாரு, திரும்ப அவர் வந்து சேர்றதுக்கான காரணம் வேணும் அப்படிங்கிறதுக்காக அந்த சீன் வச்சிருந்திருக்காங்க. ஆனா அந்த காட்சி கன்வின்சிங்காவும் இல்ல. அதே போல சோசியோ பொலிட்டிக்கல் வியூல பார்த்தோம்னா அது தப்பாவுமே இருக்கு அப்படிங்கிற வகையில அந்த காட்சியை தவிர்த்திருக்கலாம்னு தோணுது. இதை தவிர்த்துட்டு படம் ஓவராலா எங்கேஜிங்கா என்டர்டெய்னிங்கான படமா தான் இருந்துச்சு. பேருக்கு ஏற்ற மாதிரி ஃபேமிலி படம், ஃபேமிலியோட சேர்ந்து போய் பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு படமா தான் இருக்கும். அதுலயும் குறிப்பா சினிமால ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு படம் பயங்கரமா கனெக்ட் ஆகும். அந்த வகையில இந்த படத்தோட இயக்குனர் செல்வகுமார் திருமாறன் அண்ட் டீமுக்கு வந்து விசில் சார்பா நம்மளோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். நீங்களும் படம் பாருங்க, பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க.